நாமத்துக்கும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, நாங்கள் உங்களை சந்திப்பதில் to meet you, மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad today. மகிழ்ந்திருப்பது கர்த்தருக்கு பிரியமானது. It is rejoicing that the Lord seeks. நீங்களும் மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். I urge you also to be rejoice in the Lord always. காரணம் Reason, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னம் presence of the Holy Spirit, உங்களை சூழ்ந்திருக்கிறது. it is surrounding you always. நீங்கள் போகின்ற பாதையெல்லாம் உங்களோடு கூட கடந்து வருகிறதா இருக்கிறது. In wherever way you are going, it is accompanying you. அதனால் நாம் யாவரும் விசேஷமானவர்கள். So we are a special people to God. விசேஷமான நாம் என்ன செய்ய வேண்டும்? Special people like us, what we should do. இந்த ஊழியம் என்பது, This ministry is, இந்த 7 நிமிட ஊழியம் என்பது this 7 minutes ministry is, தேவனால் உருவாக்கப்பட்ட ஊழியம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கின்றோம். we are believing it is formed only by God. இது அநேக ஜனங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமுள்ளதாக சொல்கிறார்கள். I am hearing many testimonies that people have been getting blessed by this ministry. ஒன்றை நாங்கள் உங்களிடத்திலே கரிசனையோடு கேட்டுக்கொள்கிறோம். One thing I want to share you with the prayers also. நாம் யாவரும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். Our responsibility, duty is to preach the gospel to His word. இந்த தேவ செய்திகளை கேட்கும்போது When you are hearing about this God's message, நீங்கள் அநேகருக்கு இந்த செய்தியை அனுப்பும்படியாக நாங்கள் உங்கள் பட்சத்தில் தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். I am requesting you, saying you, I am asking you to share this message to the people you know. நாங்கள் சொல்வது எங்கள் காரியம் அல்ல. The one we are preaching, it is not on our own. எங்களை பிரபலமாக்க அல்ல. It is not to be getting famous. ஆண்டவரை மையப்படுத்த விரும்புகிறோம். It is God's name and God should be glorified. கேட்கிற நீங்களும் தேவனை மையப்படுத்த வேண்டும். The one who are listening also glorify God. இந்த செய்தியை பார்க்கிற நீங்கள், The one who are listening to this message, அநேகருக்கு இந்த செய்தியை அனுப்புங்கள். please kindly share this to the world. அதன் மூலமாய் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்வார். Through that your life will be a blessing in God's sight. நாங்கள் பிரபலமான ஊழியக்காரர்கள் அல்ல. We are not a famous preacher. ஆனால் தேவனால் அழைக்கப்பட்டேன்னு சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். I am believing, but I am called by God. I am believing it. 33 வருஷமாக இந்த திருப்பணி செய்து கொண்டு வருகிறேன். 33 years I am doing this God's service. 24 ஆண்டுகளாக திருச்சபை நடத்தி கொண்டு வருகிறோம். 24 years I am preaching and I am doing a church. நூற்றுக்கணக்கான குடும்பத்தை சந்தித்து கொண்டு வருகிறேன். I am meeting hundreds of families. அநேக குடும்பத்தில் தேவன் வெளிப்படுவதை நான் பார்த்திருக்கிறேன். I have seen in many families God has blessed them and revealed them. அவர்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட்டபடியினாலே தொடர்ந்து என் ஐக்கியத்துக்குள் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். Since they received God through me, they have been having a fellowship with Him. அதனால் இது தேவ ஊழியம் என்பதை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். So understand this. This is God's formed ministry. நாம் யாவரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை விரிவாக்குவோம். Let us all be a part of it and make it build the kingdom of ஏனென்று God. சொன்னால் We want to know the reason why. நம் தேவன் Our God is 6 நாளைக்குள்ளாக, in 6 days. 6 நாளைக்குள் தேவன் உலகத்தையே உண்டாக்கினார். In 6 days, God made the heaven and earth. இதை யாராலும் சொல்ல முடியாது. No one can able to say that. நாம் துதிக்கிற தேவன் மாத்திரம்தான் சொல்ல முடியும். The God whom we are worshiping can only say that. அதனால் நாம் தைரியமாக இவரை குறித்து சொல்லலாம். So boldly we can share about this God. யாரிடத்தில் சொல்வதற்கு இவர் தகுதியுள்ளவராய் இருக்கிறார். He is an honorable God. We can share able to share to many. ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். And He is the God who lives forever. இன்றைக்கும் உலகத்தில் வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். Today also He is revealing His presence to அதனால் us. நேற்று தியானித்த வண்ணமாக So as we meditate on yesterday, 6 நாட்களுக்குள் உலகத்தை உண்டாக்கினார் என்று in பார்த்தோம். 6 days He created the heaven and earth. இந்த வேளையில் கூட தியானிக்கும்படியாக So let's meditate today. 2 நாளாகமும் 2 Chronicles 6ஆம் அதிகாரம் chapter 6 18ஆம் வசனம். verse 18. தேவன் மெய்யாக மனுஷரோடு கூட பூமியில் வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம். But it is truly that possible that God may be housed with men on earth. See, heaven and the heaven of heavens are not wide enough to be your resting place. How much less this house which I have made. இந்த வார்த்தையை சொல்கிறவர், The words these are saying, இந்த உலகத்தில் பிரபலமான ராஜாவாகிய சாலமோன். he is a famous king named Solomon. சாலமோனை குறித்து வேதம் சொல்கிறது, When you heard about King Solomon, ஞானத்தில் சிறந்தவனாக விளங்கினவர் என்று சொல்லி. he is a very wise king. அவன் காலங்கள், His days are, மகிழ்ச்சியான காலங்கள். his days were filled with joy. அவனுடைய வருஷங்கள், அவன் வாழ்ந்த நாட்களிலே, The days he lived in this earth, அவனுடைய
ஆட்சி எல்லாம் his rulership was, அமைதலாக it was very peace. சந்தோஷமா இருந்தது. It was very happiness and தேவனே joy. அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். God himself gave that wisdom to him. அவனுக்கு முன்னாலும் அவனைப் போல ஞானவான் இல்லை. Before of his age, there was no one like him. அவருக்கு பின்னாலும் அது அவனைப் போல ஞானவான் இல்லாத என்று சொல்ல பார்க்கிறோம். After his demise also, there was none like Solomon. அப்பேற்பட்ட ஞானவானாகிய சாலமோன் So much wise man Solomon. தேவனுக்கென்று ஆலயத்தை கட்டுகிறார். He is building a temple for God. 7 வருஷமாய் ஆலயத்தை கட்டி முடித்து It is saying that for 7 years he's been அந்த ஆலயத்தை constructing. பிரதிஷ்டை பண்ணும்போது When he is dedicating the temple to தேவ God, மகிமையானது ஆலயத்திலே கடந்து வருகின்ற வேளையிலே God's glory is filling the temple. அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடியான வல்லமை இருந்தபடியினாலே Since the man cannot able to receive that presence, அவர் சொல்கிறார், he is saying this இதோ word. வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. See, heaven and the heaven of heavens are not wide enough to be your resting ஏனென்றால் place. Because வானமோருக்கு சிங்காசனம், a heaven is his sitting place. பூமி அவருக்கு பாதபடி. Earth is his footstool. 6 நாட்களுக்குள்ளாக உலகத்தையே உண்டாக்கி விட்டார். 6 days he created the heavens and earth. வானத்தையும் பூமியும் உண்டாக்கி விட்டார். He created the heaven and earth. அதனால் So, இந்த உலகத்தை விட above of this world, தேவன் பெரியவராய் இருக்கிறார். our God is greater. ஒரு அரண்மனையை கட்டுகிற நபர் A person who is building a palace, அந்த அரண்மனையை விட பெரியவனாய் இருப்பான். he is greater than that palace. அந்த அரண்மனையை கட்டுவதற்கான தகுதி உள்ளவனாய் இருந்தான். He is a honorable man than that palace. அதனால் நம் தேவன் So our God is, உலகத்தை விட பெரியவராய் இருக்கிறார். he is greater than this world. பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். He can do able to do great things in you. அன்பின் ஆண்டவரே, Dear Father, தேசமே பயப்படாதே, dear nation, do not fear. மகிழ்ந்து களிக்கூறு, Rejoice and glad be. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான்ற வார்த்தையின் பிரகாரமாக As a God, Lord will do great things for இந்த you. செய்தியை பார்க்கின்ற தேவ ஜனங்கள் அனைத்து பேருடைய வாழ்க்கையிலேயும் For the people who are watching through தேவன் this, பெரிய காரியங்களை செய்ய புதுக்கை Lord, சோத்திரம். you are going to do great things for them. குறிப்பாக இந்த ஆண்டிலே Specifically in this year, அதிசயத்தை செய்ய போறீங்க. you are going to do your wonders. அநேக தடைகளை உடைக்க போறீங்க. You are going to break all the barriers. Thank you, Lord. குடும்பத்தில் இருக்கிற எல்லா நோய்களையும் சுகமாக்குவதற்கு நன்றி செலுத்துகிறோம். Healing every sickness in their family. தேவையெல்லாம் சந்திப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். Providing all their needs. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless.